இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சூடான ஒயிட் ரைஸ் கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். கொள்ளு நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 60 கிராம் வரும். எள்ளு ஒரு 25 கிராம். நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, தேங்காய், ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 பல், சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், புளி சின்னதாக ஒரு துண்டு. இது எல்லாமே நம்ம வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்து ஆறட்டுன்னு நம்ம துவையலை அரைச்சிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொள்ளு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன். அதை கழுவி 2-3 டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதை வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கணும் கொள்ளை. கொள்ளில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இது கொழுப்பு சத்தை குறைக்கும். தினசரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொழுப்பு சத்து குறையும். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதே கடாயில் எள்ளு 25 கிராம் சேர்த்திருக்கேன். கொள்ளு 60 கிராம் சேர்த்திருக்கேன். எள்ளு 25 கிராம் சேர்த்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா செவந்து வரட்டுன்னு நல்லா பொரிஞ்சும் வரணும், செவக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எள்ளும் நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறி வரணும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 8-9 வெங்காயம், பூண்டு ஒரு 7 பல் சேர்த்துருக்கேன். மிளகாய் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட தனியா விதை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். அதனால் தனியா விதையும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. புளி சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கலாம். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளில் சட்னி, கொள்ளு சாதம், கொள்ளு ரசம்,
கொள்ளு கடைகள் கூட இருக்குது. நான் இன்னும் அது போடலை, மற்றதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இந்த மாதிரி நிறைய செய்யலாம் கொள்ளில். உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்த கொள்ளையும் எல்லையும் ஆறிச்சு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மிளகாய், வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொள்ளு துவையலோடு சேர்த்துருக்கேன். கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், கொள்ளு சாதம் இதெல்லாமே நம்ம சேனலில் செஞ்சு காட்டியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.